அருமுண்டா மொட்டா இருக்கும். பூ பறிக்கிறது இருந்தால் இந்த மாதிரி வெள்ளையாக தெரியும். ஆனால் பிற்பாடு கொஞ்சம் அப்போ ஆனால் இந்த பூ வராது. இன்றைக்கி அது இப்போ 5 கிலோ 7 கிலோ வரதுல அன்றைக்கி அரை கிலோ தான் வரும். இந்த இருக்கும் இப்படி ஒடிச்சு போய்க்குவோம். பிடிச்சி போய் காமிச்சோம்னா அது தந்துட்டு கொடுப்பாங்க. 8 நாளைக்கு வைக்க அப்போ இப்போ அடிச்சு ஆகணும். எல்லாத்துக்குமே அடிச்சு ஆகணும். மல்லிகைப்பூக்கு அதை காட்டி 3 நாளைக்கு அடிக்கணும். எல்லோருக்கும் வணக்கம். நேற்று நாம் மதுரை மாட்டுத்தாவணியுடைய மலை சந்தைக்கு போயிருந்தோம். அங்கே வந்து நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வளையங்குளம்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே போங்க, அங்கே தான் வந்து மல்லிகைப்பூ சந்தை இருக்குது. ஏன்னா கொரோனா காலத்தில் வந்து அங்கே வந்து இதை புதுசாக ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுலேருந்து இப்போ வந்து நல்லபடியாக அங்கே போயிட்டுருக்கு. ஸோ அதனால் அங்கே போனீங்கன்னா அது வந்து ஸ்பெசிஃபிக்காக மல்லிகைப்பூ மட்டும் அது ஒரு மார்க்கெட்டாக இப்போ இருக்குது. அதனால் அங்கே போங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அங்கே வந்தோம். அங்கே வந்து இன்னும் வந்து சந்தை இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ அதனால் அங்கே பக்கத்தில் வந்து ஒரு தோட்டம் இருந்துச்சு. அங்கே மக்கள் பூ பறிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்ககிட்ட நம்ம கேட்போம், அதாவது ஒரு கிலோ பறிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் நான் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இந்த தோட்டம் உங்களோட தான்? ஆமாம் சார். இது வந்து முல்லைப்பூ. முல்லைப்பூ. இதனுடைய பராமரிப்பு எப்படிங்க? அதாவது இது எப்படி நீங்கள் வந்து வச்சிங்க, எவ்வளோ நாளைக்கு முன்னாடி வச்சிங்க, இதனுடைய இடைவெளி என்ன மாதிரியான உரம் போட்டிங்க, அதெல்லாம் கொஞ்சம் சொல்ல முடியும்? சரிங்க சார். இது வந்து வாடிப்பட்டிலையும் நாங்கள் வாங்கிட்டு வருவோம். ஒரு கண்டு வந்து 60 ரூபா சார். அது வந்து 6 அடிக்கு ஒன்று வைக்கணும். அது 6 மாதம் 9 மாதம் கழிச்சு தான் பலன் கிடைக்கும். பலன் வந்து அதில் வந்து உரம் வைக்கணும். நாட்டம் ஒரு சாணி வைக்கலாம், டிஐபி, காம்ப்ளெக்ஸு, நம்ம குருணை மருந்து, குப்பை உரம் குருணை போட்டுக்கலாம். இயற்கை உரம் போடுறீங்க, செயற்கை உரம் போடுறீங்க? ஆமாம், ரெண்டும் போடுவோம். பின்னாக்கு வேப்ப பின்னாக்கு வாங்கி போய் கலந்து வச்சோம்னா கொஞ்சம் பூச்சி வராமல் போகும். மருந்து அடிக்கிறது நாங்கள் வாரத்துக்கு ஒரு வட்டம் அடிச்சு விட்ருவோம். இது வந்து 5 வண்டு போட்டிருக்கோம். இந்த 3 உருவத்துலேயும் 500 வண்டு போட்டுருக்கோம். 500 வண்டு. ஆமாம். இன்னைக்கு சூழ்நிலைக்கு விலை இல்லை. கார்த்திகை மாலி தை மாதம் தான் நல்ல விலை இருக்கும். இப்போ வந்து 10 ரூபாயும் போய்கிட்டு இருக்கு. ஒரு 100 வந்து 10 ரூபாயும் போகுது. ஒரு 100 ரூபா 10 ரூபா? ஆமாம், ஒரு கிலோ வந்து 100 ரூபாயும் போய்கிட்டு இருக்கு இன்றைக்கி சூழ்நிலைக்கு. இன்னும் 2 மாதம் வைக்காது. விசேஷம் இல்லை, டைம் மட்டும் இல்லை. அப்புறம் அது வரைக்கும் கொஞ்சம் எங்களுக்கு நட்டம் தான். இப்போதைக்கு நட்டம் தான். ஆனால் பிற்பாடு கொஞ்சம் அப்போ ஆனால் இந்த பூ வராது. இன்றைக்கி அது இப்போ 5 கிலோ 7 கிலோ வரதுல அன்றைக்கி அரை கிலோ தான் வரும். அந்த மழை கண்டியில் அப்போ வந்து நம்மளுக்கு அப்போ விலை முல்லை வந்து ஒரு கிலோ எவ்வளோ இருக்கும்? 1000 ரூபா, 800, 700 அந்த மாதிரி போயிடும். ஆனால் இந்த பூ வராது. இது வந்து வெயிலில் வந்து எல்லாமே நல்லா தழுக்கும், நல்லா வரும். ஆமாம். இது மழை காலத்துக்கு வராது. அந்த நேரத்துக்கு கொஞ்சம் விலை இருக்கும், ஆனால் பூ இருக்காது. சரிங்க. இன்னைக்கு இத்தனை பேர் பிறக்கிறது, அன்றைக்கி வந்து ஒரு ஆள் பிறக்குங்க, அவ்வளோதான். இப்போ இதில் வந்து பராமரிப்பு அப்படின்னா எப்படி? நீங்கள் 15 நாளைக்கு களை வெட்டணும். 15 நாளைக்கு களை வெட்டி ஒரு வாரத்துக்கு காய போடணும். காய போட்டு அப்புறம் உரங்கிற அடி முடம் போட்டு மருந்து அடிச்சு விடணும். மருந்து அடிச்சு விட்டோம்னா அது கொஞ்சம் தழுக்கும், முன்னுக்கு நாளாக தழுக்கும். அதில் நம்ம எங்களுக்கு அதை தான் பார்த்துக்கிறது, வேறு ஒன்றும் பார்க்குறது இல்லை. இப்போ பூச்சி தாக்குதல்லாம் எப்படி? அந்த மருந்து வாங்கி விட்டுறோம். நாங்கள் உடச்சி போட்டோம்னா இந்த இருக்கும், இப்படி ஒடிச்சு போடுவோம். பிடிச்சி போய் காமிச்சோம்னா அது தந்துட்டு கொடுப்பாங்க. அதை வந்து கொண்டு வந்து அடைச்சிக்கிடுவோம். அதில் என்ன பூச்சி தாக்கம், அது என்ன இருக்குன்னு அவங்க பார்த்து சொல்லிடுவாங்க. இந்த அவங்க விவசாய ஆஃபீஸ் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்து சொல்லிடுவாங்க. அது வந்து எங்களுக்கு மருந்து கொடுத்துருவாங்க. சரிங்க. 8 நாளைக்கு வைக்க அப்போ இப்போ அடிச்சு ஆகணும். எல்லாத்துக்குமே அடிச்சு ஆகணும். மல்லிகைப்பூக்கு அதை காட்டி 3 நாளைக்கு அடிக்கணும். இது இருந்தால் கூட 8 நாளைக்கு போட்டுடலாம். அது வந்து 3 நாள் அடிச்சு ஆகணும். மல்லிகைப்பூக்கு அது ரொம்ப புது ஓந்த அங்கே பேஞ்சிருக்காங்க. அது மல்லிகைப்பூக்கு அது வந்து ரொம்ப, அது வந்து சராசரியாக விலை விற்றாலும் வச்சாட்டும் 25 ரூபா எடுப்பாங்க. 25 ரூபா எடுப்பாங்க. எப்படின்னா அது வந்து சென்ட்டுக்கு போடுறாங்க, 100 கிராம். ஆமாம். அப்போ இதுக்கெல்லாம் வந்து 240 ரூபா 250 ரூபா போடுவாங்க. அது சென்ட்டுக்கு போடுற வகை அது ஓய்வு. இது எதுக்கும் ஆகாது. இது அன்றாட அழிச்சாங்கண்ணா, வேறு எதுக்கும் போகாது, சென்ட்டுக்கெலாம் போகாது. தலைக்கு வச்சுக்கலாம். அதுக்கு மட்டும்தான், அதுக்கு ஒன்று மட்டும் யூஸ் பண்ண முடியும். அது வந்து சென்ட்டுக்கு போடுவாங்க. சென்ட்டுக்கு போட்டு அது சென்ட் ஃபேக்ட்ரிக்கும் போகுது, வாங்கிட்டு போகிறாங்க. வாங்கிட்டு போயிடுறாங்க. இந்த அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 மூடை இன்றைக்கி கலக்கம். இன்றைக்கி விலையும் இல்லை. அப்போ வந்து கொஞ்சம் சம்சாரிச்சு கொஞ்சம் சட்டம் தான் 2-3 மாதத்துக்கு. அது ஒன்று. அது வந்து நாங்கள் வந்து இருப்பு வைக்க முடியாதுல்ல. இருப்பு வச்சுருந்தா எவ்வளோ வேண்டாலும் செய்யலாம். இது வந்து மற்ற கடலை மற்ற வெங்காயம் இதெல்லாம் தான் இருப்பு வச்சு போடலாம். இந்த பூ வந்து இருப்பு வைக்க முடியாது.
அந்த இது 5 மணிக்கு மேலே பிறக்கலைன்னா மலர்ந்துடும். இந்த மலர்ந்து இருக்கு பாருங்க, அந்த அந்த மலர்ந்து அப்படியே மலர்ந்துடும். அந்த இருக்கு பாருங்க, அது வந்து அது பிறக்காது. இது ஊரை மலர்ந்து போச்சு வரல. இது கொஞ்சம் தப்பு விட்டுட்டாங்கன்னா அது மலர்ந்துடும். இந்த சின்ன பிள்ளை வந்து பிறக்க வருங்க, ஒரு 5 மணி 4 மணிக்கு வருங்க. ஒன்று பிறக்குங்க, ஒரு நாளைக்கு பிறக்குங்க, விசேஷ அன்னைக்கு பிறக்குங்க, இல்லைன்னா பிறக்கா போயிருங்க. காலேஜுக்கு போகிற எக்ஸாம் படிக்கவில்லை. அந்த பிள்ளை வந்து படிச்சு சொந்தக்கார பிள்ளைய அது வச்சு படிக்கிட்டு போங்க. ஒரு மணி நேரம் கழிச்சா 1/2 கிலோ பிறக்கும். 1/2 கிலோ ஒரு ஆள் தான் கொஞ்சம் வேகமாக பிறக்கும். அப்புறம் பூரா கம்மியாக போடுவாங்க. அதில் நாங்கள் கணக்கு பண்ணி காசு கொடுப்போம். ஒரு கொஞ்சம் சின்ன ஆள் பெரிய ஆள் அது பார்த்து கொடுத்தோம். அப்போ 100 கணக்கு கொடுத்தோம்னா அவ்வளோதான், 300 பிறக்குவாங்க. எனத்தோ அது 15 கூட கொடுக்கணும்னா நம்ம வேகமாக பிறகு கொடுப்போம். அது ஒன்று ஏமாந்து வேறு ஒன்று. எனக்கும் ஒரு வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் நம்ம இல்லைன்னா இடம் பூரா போச்சுன்னா என்ன செய்ய முடியும்? கண்டிப்பாக இது சும்மா இருக்கிறதுக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம்ல. இதில் வந்து விளவுக்கு தான் நம்மளுக்கு இல்லைன்னுச்சுன்னா கொஞ்சம் தனியாக சேர முடியாது. சரிங்க, ஆமாங்க சார். நன்றிங்க. நன்றி. அம்மா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. நீங்கள் வந்து ஸ்கூல் படிச்சிருக்கீங்களா, காலேஜ் படிச்சிருக்கீங்களா? காலேஜ் படிக்கிறீங்க. ஓகே. இப்போ பார்ட் டைமாக வந்து காலையில் வந்து பூ பறிக்கிறது. ஓகே. இது என்ன பூ பறிக்கிறீங்க? முல்லை. ஓகே. இப்போ இதை வந்து எப்படி, அதாவது அரும்பு, மொட்டு, அப்புறம் பூன்னு இருக்கும் இல்லையா, இது எப்படி வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணுங்க? அதாவது எப்படி வந்து பிரித்து பார்ப்பீங்க? அது இதை தான் பறிக்கணும் அப்படின்னு எப்படி பார்ப்பீங்க? அரும்புண்டா மொட்டா இருக்கும், பூ பறிக்கிறது இருந்தால் இந்த மாதிரி வெள்ளையாக தெரியும். எப்படி தெரியும் பூன்னு? இப்போ இதில் வந்து இதெல்லாம் பூ. ஓ ஓகே, இதுதான் பூ. ஓகே. ஸோ அப்படி தான் பறிப்பீங்க. ஒரு மணி நேரத்தில் உங்களால் எவ்வளோ பறிக்க முடியும்? ஒரு மணி நேரத்தில்? ஒரு மணி நேரத்துலையா? 300 கிராம். 300 கிராம் வரைக்கும் பறிக்க முடியும் ஒரு மணி நேரத்தில். அவ்வளோதான் பறிக்க முடியும். 1 கிலோ பறிக்கணும்னா எவ்வளோ நேரம் ஆகும்? 1 கிலோ பறிக்கணும்னா கூட ஆகும். ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுமா? கூடவே இருக்கும். இப்போ வயசானவங்கலாம் இருக்காங்களா, அவங்களாம் வந்து சீக்கிரமாக ஸ்பீடாக பறிச்சிருவாங்களா? அவங்க கொஞ்சம் மெதுவாக தான் பறிக்குவாங்க. ஓ, நீங்கள் தான் கொஞ்சம் ஸ்பீடாக பறிப்பீங்க. இப்போ நீங்கள் இவ்வளோ ஸ்பீடாக பறிச்சுமே வந்து 300 கிராம் தான் பறிக்க முடியும் ஒரு மணி நேரத்தில். இப்போ வந்து இப்போ நீங்கள் 300 கிராம் பறிக்கிறீங்கன்னா, 1 மணி நேரம் நீங்கள் பறிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும்? ஆக்சுவலாக ஒரு 30 ரூபா 40 ரூபா கிடைக்கும். 30 ரூபா 40 ரூபா கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ 2-3 மணி நேரம் பறிச்சா தான் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு இது கிடைக்கும், அப்படி தானே? சரிம்மா, சரி. ஓகே, நன்றி. தேங்க்ஸ்.